வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கூடல் நகர் திருக்கோவிலில் ஆனி மாதத்தினை முன்னிட்டு சைன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சைன உற்சவத்தின் 6வது நாளான நேற்று வியூக சுந்தரராஜ பெருமாளுக்கு தைலக்காப்பு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் ஆடி வீதிகளில் வலம் வந்து கொடிமரத்தருகே உள்ள மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பெருமாளுடைய கேசத்தில் பல்வேறு திரவியங்களால் தயார் செய்யப்பட்ட தைலம் தடவப்பட்டது. குறிப்பாக பெருமாளுக்கு தைலக்காப்பு உற்சவத்தின் போது அவருடைய கேசத்தில் தடவக்கூடிய இந்த தைலமானது தூய நல்லெண்ணெய், நெய் மற்றும் விளக்கெண்ணெய் மற்றும் புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி தைலம், பன்னீர், சந்தனம் மற்றும் குங்குமப்பூ, துளசி, வில்வ இலை உள்ளிட்ட மூலிகைகளை கொண்டு ஜாதிக்காய் போன்ற நறுமண பொருட்களால் இந்த தைலம் தயாரிக்கப்படுகிறது. சுமார் 18 வகையான மூலிகைகள் மற்றும் அரிய மூலிகைகள் அடங்கிய கலவையை கொண்டு இந்த தைலக்காப்பு முறை செய்யப்படுகிறது. தைலக்காப்பு உற்சவத்தின் போது பெருமாளுடைய கேசத்தில் தைலம் தடவப்படும் போது வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் கோவிந்தா என மனமுருக வணங்கினர். மாலை வேளையில் ஆடி வீதியில் உலா வந்த பெருமாளுக்கு தைலக்காப்பு உற்சவம் நடைபெற்ற போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் புள்ளம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு படவேடு ரேணுகாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக மற்றும் தீபாராதனையுடன் கோள் ஊற்றுதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து கோள் படைத்து வழிபட்டனர். விழா நிறைவில் பக்தர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் வீடு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த இருப்புலி கிராமத்தில் அருள்மிகு ஓசூர் மாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி கோவில் வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை மற்றும் நவகிரக ஹோமம் என விசேஷ பூஜைகள் தொடங்கி 2 நாட்களுக்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. விழாவன்று காலையில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு கலசங்களை கொண்டு சென்ற சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பின்பு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோவிலின் கருவறையில் உள்ள மாரியம்மன் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஏரி காத்த ராமர் என்னும் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி பிரம்மோற்சவ விழா நடைபெறும். கோவில் புனரமைப்புக்கு பின்னர் கடந்த 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதால் 3 ஆண்டுகளுக்கு பிரம்மோற்சவ விழா நடைபெறவில்லை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆணி பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய திருவிழாவான 8ஆம் நாள் விழாவில் பெரிய தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கருணாகர பெருமாள் பெரிய தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தேரோட்டம் நிலையிலிருந்து புறப்பட்டு தேரடி வீதி, சூனாம்பேட்டை ரோடு, ஹாஸ்பிட்டல் ரோடு, ஜிஎஸ்டி சாலை வழியாக மீண்டும் தேர் நிலையை வந்தடைந்தது. கோவிந்தா நாராயணா என கோஷங்கள் எழுப்ப பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரோட்டத்தில் வடம்பிடித்து இழுத்தனர். தேரோடும் வீதிகளில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நீர்மோர், வானகம், குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள திருவேடகம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பால்குடம் அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. வைகை ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்தும் 21 சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் தொட்டில் குழந்தை சுமந்தும் உருண்டு கொடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வைகை ஆற்றிலிருந்து திருவேடகம் ஏடகநாதர் கோவில் 4 வீதிகளில் ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் எல்லை காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திருவேடகம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து
ஏராளமான பொதுமக்கள் பால்குடம் அக்னிச்சட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் காணிக்கையினை உண்டியலில் செலுத்துவது வழக்கம். அவ்வாறு ஆணி மாதம் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. காணிக்கை எண்ணும் பணியின் முடிவில் ரொக்கமாக 53,27,825 ரூபாயும், தங்க இனங்கள் 61.800 கிராமும், வெள்ளி இனங்கள் 467 கிராமும் வரப்பெற்றன. உண்டியல் என்னும் பணியில் விழுப்புரம் துணை ஆணையர் லட்சுமணன், திருக்கோவில் உதவி ஆணையர் மு சக்திவேல், விழுப்புரம் உதவி ஆணையர் காந்தராஜன் மற்றும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக ரொக்கமாக 1,40,575 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 187.200 கிராம் தங்கம், 4,035 கிராம் வெள்ளி மற்றும் 255 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த உண்டியல் என்னும் பணியில் கோவில் இணை ஆணையர், கோவில் அதிகாரிகள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள், நாதஸ்வர பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காணிக்கைகளை எண்ணும் பணியை மேற்கொண்டனர். நேற்றைய உண்டியல் வருமானத்துடன் நடப்பு பசலி ஆண்டு 1435க்கான மொத்த உண்டியல் வருமானம் ரூபாய் 61,95,387 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் பழனி திருக்கோவில் வரலாற்றில் ஓராண்டில் கிடைத்த அதிகபட்ச உண்டியல் வருமானம் என்று புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பசலி ஆண்டு 1434 ரூபாய் 58,28,51,525 ரூபாய் உண்டியல் வருமானமாக கிடைத்தது. அந்த சாதனையை முறியடித்து இந்த ஆண்டு சுமார் 2,93,43,862 ரூபாய் கூடுதலாக உண்டியல் வருமானம் கிடைத்துள்ளது. பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் பழனி முருகன் மீது பக்தர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் இந்த புதிய வரலாற்று சாதனை பார்க்கப்படுகிறது. பழனி திருக்கோவில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஓராண்டு உண்டியல் வருமானம் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட போது பக்தர்கள் மலர் தூவி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இந்த விழாவில் திரு கைலாய பரம்பரை, பெருங்குளம் செங்கோல் ஆதீனம், 103வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே ஆன்மீக பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தினமும் பள்ளிக்கு செல்லும் முன்பு வீட்டில் விளக்கேற்றி திருநீர் அணியும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விபூதி என்பது ஆன்மீக கவசம் என குறிப்பிட்ட குருமகா சன்னிதானம், குறைந்தபட்சம் திருவாசகத்தில் இடம்பெறும் சிவபுராணத்தின் முதல் பாடலையாவது குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆதீனம் வேண்டுகோள். மேலும் மனிதர்களுக்கு கிடைக்கும் இன்ப துன்பங்கள், வசதி வாய்ப்புகள் மற்றும் பதவிகள் ஆகியவை முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அமைகிறது என கூறிய அவர், இப்பிறவியில் கிடைத்த செல்வம் மற்றும் பதவிகளை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்து மதத்தில் வழிபாட்டிற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மக்கள் தங்களது குலதெய்வ கோவில்கள் மற்றும் சிவன், பெருமாள் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு ஆன்மீக வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். விழாவில் திரு கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனம், 24வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆன்மீக பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் வானமாமலை ஜியர் மடத்திற்கு பாத்தியப்பட்டு
அருள் தரும் சிவகாமி அம்பாள் சமேத அருள்மிகு திருநாகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்து நூற்றாண்டுகள் ஆகின்றன. இத்திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 28ஆம் தேதி காலை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் ஸ்ரீ நாங்குநெறி மடத்தில் தேங்காய் வாங்கி அனுமதி பெற்று கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து நவக்கிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம், மதிச்ச ஹோமங்கள் நடைபெற்றது. மாலையில் நாங்குநெறி ஏரியிலிருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜம், வாசு சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலங்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. நேற்றிரவு மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்ப சுத்தி, மூர்த்தி ரக்ஷா பந்தனம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நாடி சந்தானம், ஸ்பரிசாகுதி, 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. யாத்ரா தானம் நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித கலச நீர் அடங்கிய கலசங்கள் காலை 10:30க்கு மேல் மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருநாகேஸ்வரர் சுவாமி விமான கோபுரம், மூலஸ்தானம், மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் அப்பகுதி மக்களின் கிராம தெய்வதையாக விளங்கி வருகின்றது. இந்த ஆலயத்தில் ஆணி மாதம் அக்னி வசந்த திருவிழாவை முன்னிட்டு 800க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து கிரக வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பல்வேறு வண்ண அலங்காரங்களுடன் ஏகாத்தம்மன் சிம்ம வாகனத்தில் கிராமம் முழுவதும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானமும் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. இதில் ஜெகதீஷ், திருநாவுக்கரசு என்கின்ற ராஜா, லோகநாதன், விஜயகுமார், சாந்தமூர்த்தி, கோதண்டன், பாலாஜி, சரவணன், ரத்னம், முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கிராம கோவில்களில் ஒன்றான அருள்மிகு கௌமாரி அம்மன் திருக்கோவிலின் ஆணி பெருந்திருவிழா அடுத்த மாதம் 14ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. திருவிழாவின் முதல் துவக்கமாக கோவில் முன்பாக கம்பம் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரியை மேளதாளத்துடன் அழைத்து வந்து கோவில் முன்பாக கம்பம் ஊன்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர்.